என்னடி தங்கம் என்ன பார்க்குறீங்க? என்ன வேணும் தாங்க பிள்ளை? ஏம்மா ரத்தத்தை கழுவிட்டேம்மா. சரிம்மா, அதை அங்கிட்டு ஓரத்தில் வை. ஒரு குண்டான போட்டு மூடு, தூசி கீசி பறக்கும். சரிம்மா. என்ன அதை வேக வச்சு பண்ணிடுவோமா, இல்லை அப்படியே போட்டு தாளிச்சிருவோம்மா? ஏம்மா அவருக்கு தாளிச்சிருமா, அதான் பிடிக்கும். சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேன். தேங்காய் பூ போட்டுமா வேண்டாம்மா? தேங்காய் பூ, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போடுமா, பெரிய வெங்காயம்லாம் போட்டுறாரு, அவர் சாப்பிட மாட்டாரு. அப்புறம் இனிச்சிக்கிட்டு இருக்கு அது எதுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு வை. சரி அப்படியே வச்சிட்றேன். அப்படியே வைக்காதம்மா, ஒரு தட்டை போட்டு மூடி வை. சரிம்மா. பாத்திரமே இல்லைம்மா, என்னம்மா பண்ணுற அவ்வளோ பாத்திரத்தையும்? நான் என்ன பண்ணேன், வரும்போதும் போகும்போதும் பாத்திரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் தானே கொண்டு வந்து அங்கே கொடுத்தேன். அப்புறம் எங்கே இருக்கும் பாத்திரம்? ஆமாம், வர அவசரத்தில் மொத்தத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்துட்டேன். அதனால தான் ஒன்றுமே இல்லை. அதனால என்ன, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் இங்கே. என்னத்தை பெருசாக புழங்கிட போகிறேன்? இந்த 2 சட்டி, ஒரு தட்டு, ஒரு டம்ளர் இருந்தால் போதாதா? 2 தட்டு வாங்கணுமா? தட்டே இல்லைம்மா, இத்தலுண்டா இருக்கு. சரிம்மா, ஊட்டிக்கு டவுனுக்கு போனா வாங்கிட்டு வரேன். சரிம்மா, பிள்ளைய அவர் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். வெளியே வேற வாடை காத்து, ரொம்ப நேரம் பிள்ளைய வச்சுட்டு நிற்க வேணான்னு சொல்லு. அப்புறம் பிள்ளைக்கு உடம்பு கிடம்பு இல்லை சரியில்லாமல் போயிட போகுது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கே தூக்கிட்டு ஓடணும். சரிம்மா. சின்ன வெங்காயம் போட்டு வணக்கணுமா, பெரிய வெங்காயத்தை வேற வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி, ஒரு 4 சின்ன வெங்காயம் அங்கிட்ட பார்த்தமே இருந்துச்சு, தேடி எடுத்து அதை போட்டு செஞ்சிட வேண்டியதான். தங்கமே நம்மளால் வாங்க முடியல. இந்த நேரத்தில் காய்கறியை ஊறுப்பட்ட விலை விற்கிது. ஒரு தேங்காய் கேட்டால் 50 ரூபா சொல்கிறாங்கம்மா. இப்படி விலை வச்சாங்கன்னா எங்கிட்டு போகிறது? ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு வாங்கி குடும்பம் நடத்தினா குடும்பமாக இருக்குமா? இப்படி தான் ஒரு நேரம் வெங்காயம் 100 ரூபா 150 ரூபா போணுச்சு. அதே மாதிரி இப்போ தேங்காய் விலை போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை ஏற்றுனா நம்ம மாதிரி சாதாரண மக்கள் என்ன பண்ணுறது? நம்மள வாழ்றதில்ல சாவறதானே தெரிய மாட்டேங்குதப்பா. சம்பளம் ஏறுதோ இல்லையோ, ஆனால் இந்த விலைவாசி மட்டும் தினந்தோறும் ஏறுது இறங்குது. இந்த விலைவாசி ஏறுதுனாலும் இறங்கினாலும் சாப்பிடணுமே, சாப்பிடாம உயிர் வாழ முடியாதே. அதனால எம்பிட்டு செலவா இருந்தாலும் பண்ணி ஆக வேண்டியதா இருக்கு. என்னடா தாங்க பிள்ளை? என்ன வாக்குறீங்க? அப்பா வாக்குறீங்களா? வாடகை கத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைய வெளியே வச்சுக்கிட்டு உள்ள தூக்கிட்டு வர வேண்டியதானே? பிள்ளையே எம்பிட்டு நேரம் அடைஞ்சு கிடக்க சொல்ற 4 செவத்துக்குள்ள? வெளியே வந்து இப்படி கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆத்தி புள்ள தலை என்ன தொங்கிட்டு கிடக்குது, ஒழுங்கா பிடிக்க. ஐயோ கடவுளே, ஒரு பிள்ளையாவது ஒழுங்கா பிடிக்க தெரியுதா உங்களுக்கு? நான் வரலன்னா தலை அப்படியே தொங்கி ஏதாவது நாய் போயிருந்தா என்ன பண்றது? கழுத்துக்கிட்ட கையை வைக்கணும்ன்றது இல்ல. நல்லா தாண்டி பிடிச்சிருந்தேன். ஆமா நீங்க நல்லா பிடிச்சிருந்த அழகை தான் நான் பார்த்துட்டு தானே வந்தேன். ஐயோ ஆண்டவனே, ஏதாவது ஒண்ணு கிடக்கணும்னா என்ன பண்றது? இன்னும் குழந்தைக்கு தலை நிக்கல, அதுக்குள்ள இப்படியா பிடிப்பீங்க? சரி விடு, அதான் ஒன்றும் இல்லைல்ல. என்ன உங்க அம்மா சமையல் செஞ்சிருச்சா? பசிக்குதுடி. சமைச்சுக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ நேரம்? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு காலை நேரங்களமா ஒரு சமையல் செஞ்சு கொடுப்போம் வைப்போம், ஏதாவது ஒன்று இருக்கு. எங்கள் அம்மா மட்டும் என்ன காலையில இருந்து சும்மா வந்துச்சு. ஃபேக்ட்ரியில் ராத்திரி முழுக்க வேலை செஞ்சு விட்டு 6 மணிக்கு போய் கறி எடுத்துட்டு இப்போதான் வந்துச்சு. குடல் குழம்பு வச்சிருச்சு. ரத்தத்தை பொரியல் பண்ணிட்டு அடுத்து தலைக்கறியை குழம்பு வைக்கும். பசிக்குதுல, இருக்கிறதையாவது கொண்டு வா. ஆமா கறி குழம்பு அது எதுனா ஆக்குனா உங்களுக்கு உடனே பசி வந்துடும். என்ன உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு குத்தி காட்டுறியா? ஏங்க இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன்? சும்மா சொன்னேன், சமைக்கிறதுக்குள்ள என்ன அவசரம்னு. யாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தனாலதான் எங்க அப்பனையே தூக்கி வீசிட்டு வந்திருக்கேன், புரிஞ்சுக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, என்னமோ பண்ணுங்க. ஏதாவது ஒன்று சொன்னாலும் சுளீர்னு வந்துடுது. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. என் அம்மாவை நினைக்கிறதா இல்லை இந்த மனுஷனை நினைக்கிறதா? ஏண்டா அப்படி என் உசுரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு தான் நான் நீ 4000 கொடுத்துட்டேலடா, மறுபடியும் என்னடா சும்மா காசு நீ போட்டு நச்சரிக்கிற? காலங்கத்தில் என் புருஷன் வீட்டில் இருக்காரு, நீ பாட்டுக்கு போன் அடிக்கிற. அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சது இவன் இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிருப்பான். ஏன் அப்படி காசு அலையிற? எத்தனை உனக்கு கொடுத்து தொலைவேன்? இந்தா என்ன ஓவர துள்ளிக்கிட்டு தெரியற? எனக்கு வெறும் 50,000 தானே கொடுத்த. உன் உம்பச்சியோட சொத்தெல்லாம் நீ தானே அனுபவிச்ச. அப்ப அந்த 50,000 அதுலயே நீ சம்பாதிச்சிருப்பியே. பல லட்சம் சம்பாதிச்சு தங்கமா போட்டு சொலிக்கிறல்ல. யாரு இது ஒன்றும் சும்மா வந்துடல, என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனாலதான் வந்துச்சு. ஆமா இவங்க புருஷன் அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்படி தள்ளிட்டாரு. ஏண்டி வாய குளர்ற? அந்த சந்தோஷ பையன், இன்னத்துக்கு உன் கூட பிறந்த தொங்கச்சி பையன், அவனை காட்டுலையும் மேட்டுலையும் போட்டு கஷ்டப்பட்டு வருத்தி ஒரு கஞ்சி ஊத்தாம கூட அதுலேருந்து சம்பாரிச்ச சொத்து தானே. அதுலேருந்து சம்பாரிச்ச சொத்து தானே. என் குடும்ப விஷயம் அது உனக்கு தேவையில்லாதது சொல்லிட்டேன். யாரு எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு தேவை என்னன்னு உனக்கு தெரியும். என்ன ரெடியா? ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற? ஒரே நாள் எப்படி புரட்ட முடியும்? 1 ரூபாயா 2 ரூபாயா 10 லட்சம். 1 ரூபா 2 ரூபா புரட்டுறதே இந்த காலத்துல குதிரை கொம்பா இருக்கு. இதுல உனக்கு 10 லட்சத்தையும் நீ சொன்ன அன்னைக்கு ரெடி பண்ணிட முடியுமா? நீ போற போக்க பார்த்தா காசை ரெடி பண்ற மாதிரி தெரியல. தெரியல அப்ப எதுக்கு என் உசுரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்க? அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னது? கொதிக்கிறத அடங்கணும்னா எரியறத அணைக்கணும். அதான் நீ என்ன
முடிவு பண்ண? என்ன கையில வளையல் ஜகஜோதியா மின்னுதே தங்கமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவை இருக்கிற விஷயம் தான் இது. குட்ரி கையில விட்றா. வளையல கைக்குன்னு வச்சு அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. 1 பவுன் இல்ல 2 பவுன் இல்ல 10 பவுன் விட்றா முதல்ல. இப்ப விற்கிற தங்கத்துக்கு ஒன்னால 10 லட்சம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த வளையல கொடுக்கலாம். வளையல குடுறி, வளையல குடு. ஏய் விட மாட்டேன்டா. கொடுக்க மாட்டேன் விட்றா. விட்றா படுபாவி பையல. கையில இருக்க வளையல கழட்டாத. என் புருஷன் தெரிஞ்சு என்ன கொன்னே போடுவாரு. விட்றா. என்ன விடுடா குடுற குட்ரி. ஏய் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. 10 பவுனடா. இப்ப விக்கிற விலைக்குல வாங்க முடியாதுடா. கொடுத்துடா தயவு செஞ்சு. என் புருஷனை விட்டு இது தெரிஞ்சதுன்னா என்னை கொண்டே போடுவாயா. ஏற்கனவே கலக்க கிடக்கிற அடி இப்படித்தான் ஒருத்தன் களவாண்டிக்கிட்டு போனா. இப்ப நீ வேற. இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொண்டே போடுவா. கொடுத்துறியா? கொடுத்துரு தயவு செஞ்சு. குட்டுக்கிறதுக்கு வேற ஆளை பாரு. ஏய் உண்மையை சொல்றேன்டா. எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஆமா ஆமா இவ அப்படியே உத்தனி. இவ சொன்னானே அப்படியே பழிச்சிடும். பச்சை மலை பத்திக்கிட்டு எரியும். போவியே அங்கிட்டு. கேரி கவரிங் வளையல் கலர் கலரா மின்னு 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 மின்னுது. தங்கத்துக்கே போட்டி போடுற அளவுக்கு. அதனால அதுல 10 வாங்கி கையில மாட்டிக்க. உன் புருஷங்கிட்ட அதுதான் சொல்லி மறைச்சிக்க. நிஜமாடா ரொம்ப அனுபவிப்படா. அனுபவிக்கும் போது பாத்துக்கலாம். வரட்டா. ஒரு காலத்துல எப்படி இருந்த இன்னைக்கு என் தலை எழுத்து இவங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்ட பெரிய அக்கா போரா இருக்கு. ஒரு காலத்துல வாழவே கூடாதுன்னு நினைச்ச பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா வாழுதுங்க நம்ம கண்ணு முன்னாடி. ஆனா நான் பெத்த 2 ஒண்ணு தருதலையா போச்சு, ஒண்ணு தத்தியா போச்சு. நகை பணம்னு ஆசைப்பட்டு கடைசியில ஒவ்வொன்றும் என் கையை விட்டு போய்கிட்டு இருக்கு. வரும்போது நம்ம பார்த்த அந்த புள்ளைய எங்கதோ பார்த்த மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? யாரு 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 யாரு? இது ஏதோ தெரிஞ்ச முகம்தான். யாரு யாரு யாரு? அந்த பைய காப்பாத்து காப்பாத்துன்னு வந்தான். அப்போ ஒரு புள்ள தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆமா அதே மாதிரி ஒரு தலப்பாக்கட்டு. அதே மாதிரி. ஆமா இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த புள்ள வேற யாரும் இல்ல. அந்த பையன் சாவுக்கு காரணம் அந்த புள்ளதான். அந்த புள்ளதான் விஷம் கொடுத்தான்னு அந்த பையன் சொன்னானே. ஆமா அதே புள்ளதான், அதே புள்ளதான். போவோம், போய் முதல்ல கையும் கழுவும் அந்த புள்ளைய பிடிப்போம். என்ன பண்ணி தொலை எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வர. அப்படி இங்கதானே பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இங்கதானே இருந்துச்சு அந்த புள்ள. இப்ப எங்க ஆளையே காணோம். எங்க போனுச்சுன்னு தெரியலையே. எங்க போயிருக்கோம் அந்த புள்ள? எங்கிட்டுமே ஆளை காணோம். சே கை கட்டினது வாய் கட்டாத கதையா. அந்த புள்ள கண்ணுல பார்த்துமே, அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப பார்த்துமே விட்டுட்டோமே. சே என்ன போ. என்னங்க இந்தாங்க லோன் கேட்டு அப்படியே வாங்கிட்டேன். கத்திஜா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. 1 லட்சம் ரூபா இருக்கு. 1 லட்சம் ரூபா இருக்கா? சரி சரி. இந்த பணம் போதும் தானே? ஆ போதும் போதும். அந்த வண்டியை போட்டுட்டு அதில் எப்படியும் போட்டோம்னா ஒரு 20-30 ரூபா கிடைக்கும். அதோட சரி இதையும் போட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லி லோனை வாங்கி கொடுத்துவிட்டேன். எனக்கும் முதல்ல மாதிரிலாம் இப்போ வேலை வட்டி ஒன்றும் கிடையாது. நீங்கள் 500 போட்டிங்கன்னா நான் 500 போடுவேன். அந்த மாதிரி தான் இனிமேல் லோன் கட்டணும். சும்மா என்னையே போட்டு படுத்தி எடுக்காதீங்க. ஆமாம் ஆமாம், கட்டின புருஷனுக்கு உன் வீட்டிலேருந்து தான் ஒரு 10 ரூபா கொண்டு வர முடியல. ஒரு இதை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள் வீட்டில் துப்பு இல்லை. இதில் நீ வேற பேசிக்கிட்டு. ஆமாம் ஆமாம், என் வீட்டில் கொடுக்காமத்தான் நம்ம இந்த வீடை கட்டியிருக்கோம். இப்போயும் என்ன நமக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் இளவட்டமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நமக்கே புள்ள பிறந்து பிள்ளைக்கே கல்யாணம் ஆகிற வயசு வந்துடுச்சு. இதில் இப்போ தான் பேசுகிறாரு பேச்சு. 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்தோம்னா எப்படி இப்போ 1.25 பவுன் எடுக்கலாம்? நமக்கு 10 ரூபா கேட்டால் இல்லைன்னு சொல்லி நட்டிச்சிருவாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அதாக இருக்கே. இங்கே பாருங்க, வாரம் 1000 ரூபா கட்டணுமாம்மா. நான் 500 போடுறேன், நீங்கள் 500 போடுங்க. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். பாட ஒரு வழியாக வேலை முடிஞ்சது சாமி. சும்மா இல்லைன்னா அது இல்லை இதில் நம்ம உயிரை போட்டு எடுப்பார். நம்ம வண்டி வாங்கினா நம்மளை வச்சு கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான். நம்ம வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு காசு ஒவ்வொரு டைமும் லோனை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் நம்மளை ஒரு நாள் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக முடியல. போகிறது வாரது எல்லாத்தையும் உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போவார்.
எப்படியோ ஒரு நல்ல வண்டியாக பார்த்து எடுத்துட வேண்டியதுதான். சரி, இன்னைக்கு எங்கே எடுக்கிறது? ஆடி முடிஞ்சோடனே எடுத்துக்க வேண்டியதுதான். மல்லிகா, மல்லிகா, இந்த வாரமா, இந்தாம்மா மாப்பிள்ளை கொடுத்துரு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இவ்வளோ வேகத்தில் நீ எல்லாமே செய்கிற இந்த அடுப்பில்? நான்லாம் அங்கே ஆக்கினேன்னு வச்சுக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆமாம் ஆமாம், அடுப்பில் சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? கேஸில் சமைக்க கூட மணி ஆகும். அதுவும் இந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு எரிஞ்சும் தொலையாது. எவ்வளோ கேஸ் வீணாப்போம் தெரியுமா? இந்த அடுப்பில் வச்சோம்னா கட்ட கட்ட கட்டன்னு வேலையாகும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சின்ன வெங்காயம் 4-5 தான் கிடந்துச்சு, அதை போட்டு தான் செஞ்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இருக்குது. சரி சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படின்னு. அம்மா சூப்பராக இருக்குமா, நிஜமாவே நல்லா இருக்கு. நான் செஞ்சேன்னா மட்டும் இந்த டேஸ்ட் வர்றதே இல்லைம்மா. நீ மட்டும் எப்படிம்மா கவுச்சே இல்லாமல் செய்கிற? அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். சரி மாப்பிள்ளை கொடு. சரிம்மா. என்னங்க, எங்கள் அம்மா ரத்த பொரியல் செஞ்சாங்க, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. கப்பா கப்பா கப்பான்னு பசி வந்துருச்சு. குடு குடு குடு, இந்தா புள்ளைய பொடி. பார்க்கவே நல்லா செஞ்சுருக்காங்களே. என்ன சின்ன வெங்காயம் போடலையா? ஏதோ 4 வெங்காயம் தான் கடந்துச்சாங்க, அதான் போட்டு வச்சது. ஸோ சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா உண்டனப்பா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்பயும் நல்லா தான் இருக்கு. இந்த ரத்தத்தில் முடியெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தானே போட்டீங்க? அதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் போட்டிருக்கு, சாப்பிடுங்க. ஏண்டி சாப்பிட்றேன், இன்னைக்கு விசேஷ நாள் வேற. ஏதாவது டவுனுக்கு போயிட்டு வரவா? எங்க ஒரு தடவை வாயில வச்சா மறுபடியும் வாயில வைக்கணுமா? ஏற்கனவே எங்க அம்மா வீட்டில் இருக்கிறோம், சும்மா கம்முன்னு கடங்க. அதை இதன் பண்ணி பிரச்சனை இழுத்து விட்டு தொலையாம இங்கேயே இருந்து வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போறது? அடியே அடியே, இங்க பாடி. அமுதா அமுதா, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. என்னமோ பண்ணு, என் கிட்ட கேட்காத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஏண்டி நேற்று நான் வர வழியில அந்த மீன்காரியோட புருஷன் அப்புறம் அந்த சுருள பையன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பிரியா கொடுத்தது வாயா வயான்னு கூப்பிட்டாங்க. நான் உனக்காக என் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? நான் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஏய் ஆடி 18 அடி, ஊருக்கார பயலுவலே அங்க தண்டி இருப்பானுங்க. அவங்க இருந்துட்டு போட்டோம், நீ வீட்டோட இரு. இடி ஒரே ஒரு நாள் தண்டி, அதுக்கப்புறம் நான் பாரு ஒரு நாளும் குடிக்க மாட்டேன். பாரு, நல்ல நாள் பெரிய நாள் வந்தாலே உன் கூட பெரிய அக்க போரா கிடக்குது பாத்துக்க. இப்படி ஒரு நாள்னு போய் வாயில வைக்கிறதா தினந்தோறும் ஆகுறது. கம்முன்னு போ, வேலைக்கு ஆகிற வேலையை போய் பாருப்போ. ஏண்டி ஒரே ஒரு நாள் டி, அதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன். நீ குடி சாமி, நீ குடி, என்னமோ பண்ணு, காசா அள்ளி, எனக்கு தேவையே கிடையாது. எம்மா அனிதாவை குளிப்பாட்டுவோமாமா. இதுல உன் கூட பெரும் தொல்லடா. ஏன்டா இப்படி என் உயிரை போட்டு எடுக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வீட்டில் ஒரு சமையல் செய்ய முடியுதா? ஒருத்தன் அதுன்றான், ஒருத்தன் இதுன்றான். என் உயிரையே எடுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி தரேன், அதை கக்கூசை கழுவணும், அதை கழுவி விடு. ஓம் சக்தி பராசக்தி, மடிப்பிச்சை கொடுங்கம்மா. ஓம் சக்தி. வீட்டில் ஆள் இல்லை போலையே. ஓம் சக்தி பராசக்தி, மடிப்பிச்சை கொடுங்கம்மா. ஓம் சக்தி. யோ மடிப்பிச்சை கேட்குறாங்க, காசு இருந்தா போட்டு விடுப்போ. கேளு, உன்னெல்லாம் என்னட்ட சொல்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லப்பா, தினந்தோறும் வந்துடுறாங்க. எந்த கோயிலில் தான் கூழ் ஊத்துறாங்கன்னு தெரியல. ஓஹோ, உமா வந்திருக்காளா? சரி சரி சரி, நான் கூட யாரோ என்னமோ நினச்சிட்டேன். போ, நான் ஒரு நந்தி கணக்கா நடுவில் நிற்காம. நான் முதல்ல மாதிரி தசாவதாரம் எடுக்கணும், அதுதான் சரிப்பட்டு வரும். வாமா உமா, வா வா. மாரியத்தாவுக்கு மடிப்பிச்சக்கா, அதெல்லாம் எந்த குறையும் வராது சரியா? ஆத்தாவை நம்பு, அடுத்த வருஷம் நேரம் உனக்கு கை நிறைய கொடுப்பான். வாய்மூர்த்தம் பழிக்கட்டும்க்கா, கவலையே படாத சரியா? எல்லா லைனுக்கும் போயிட்டியா? எங்க லைன்லாம் முடிச்சிட்டேங்க்கா, இப்பதான் இங்க வந்திருக்கேன். சரி சரி, என்ன சந்தோஷ வீடு பூட்டி இருக்கு? அவங்களாம் கோவில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு விறகெல்லாம் எடுக்கணும்ட்டு கோவில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கக்கா. சரிம்மா சரிம்மா, சரி வரேங்க்கா. சரிம்மா, பார்த்துப்போ. ஓம் சக்தி பராசக்தி. பெரியப்பா வீடுமே பூட்டி கிடக்கே, என்ன இது? இன்னைக்கு எல்லார் வீடுமே பாதி வீடு பூட்டியே கிடக்கு. பரவாயில்லைங்க மாப்பிள்ள, இடம்லாம் நல்லா செழிப்பா இருக்குங்க. அந்த அளவுக்கு பக்குவமா பாத்துக்கிறீங்க நீங்க. ஆமாங்க மாமா, ஒரு நாள் மழை வரும், ஒரு நாள் வெயில் அடிக்கும். எல்லாத்துக்கும் தண்ணி கரெக்டா விடணும் பாத்துக்கோங்க. இல்லைன்னா அழுகி போயிடும், காஞ்சு போயிடும். ஒரு பயிரை நட்டு வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். சரி சரிங்க மாப்பிள்ள, ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளை கொண்டு போனோமா வித்தமா வந்தமான்றீங்க. அட ஏங்க மாப்பிள்ள, எங்களுக்கும் அதே பொழப்பு தான், நாய் பொழப்பு தான். நீங்களாவது இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து வர மூட்டையை கொடுத்து ஏதோ கையில் காசு வாங்குறீங்க. எங்களுக்கு அப்படி இல்லைங்களே, பொருளை கொண்டு போய் கொடுப்போம். அவங்க ஒவ்வொருத்தர் கை நேரம் காசை கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தர் இதை வர வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. போய் தினந்தோறும் போய் அலையணும் மாப்பிள்ள. அதுலேயும் ஒரு சிலர்லாம் காசையே கொடுக்காம ஏமாற்றி போடுவாங்க. ஒரு சிலர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால போச்சது போனது தான் அப்படின்ட்டு நம்மளும் புலம்பிக்கிட்டே வந்துட வேண்டிதான். ஓ சரி சரி மாமா, அதுலேயும் கஷ்டம்தான். ஆமாம் மாப்பிள்ள, பொருள் எடுத்துகிட்டு வீதி வீதியாக அலையணும். ஒவ்வொரு இடத்துல நாய் இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே எல்லா நாயும் கூட்டம் கூடிரும்.
அதுகளையெல்லாம் விரட்டி அடிச்சு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடுங்க. இன்னும் அங்க இங்கன்னு அலையாதீங்க மாமா, கம்முன்னு வீட்டோட கடங்க. வயசான காலத்துல எதுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு. ஆமா மாப்பிள்ள, இனி எங்கிட்டு போய் அலையிறது? பிள்ளைக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடனை மட்டும் நல்லா முடிச்சுட்டானா அதுக்கப்புறம் திருப்தி தான் எனக்கு. என்ன கடன்? பேரனோ பேத்தியோ எது பிறந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்குன்னு எதையாவது ஒன்று சேர்த்து வச்சிடணுமா? ஏமாம்மா இங்கேயே கிடக்குது. இது சொத்தெல்லாம் யாருக்கு? போகும்போது நான் தூக்கி கட்டிக்கிட்டா போறோம்? வர பிள்ளைக்கோ பையனுக்கோ தான். விடுங்க மாமா, நீங்க வேற. எப்ப நவுந்து படுப்பா, எப்படிப்பா போறது? அடே சுத்திக்கிட்டு போ, அப்படியே நடிச்சுக்கிட்டு தான் தெரியுவீங்க ஆளாளுக்கு. என்னமலே என்னம்மா? எம்மா இந்த அப்பா இப்படி படுத்திருக்குமா, எப்படிமா வருது? நல்ல நாள் பெரிய நாள், எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க இருக்காங்க. இப்படியா நடு வசல குடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சாவு வருது, இவனுக்கு ஒரு சாவு வந்து தொலைய மாட்டேங்குது. குடிச்சு பாடா படுத்து எடுக்கிறானு, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சுக்கிட்டு ஆடுறானுங்க. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற கதை தான். இங்கிட்டு வா, உன்னையெல்லாம் பாரு, ராத்திரி தூங்கும்போது கள்ள தூக்கி போட்டுறான் உன்னைய. அடே கல்ல தூக்கி போட்டுவிட்டு அப்புறம் குங்குமம் எப்படி வைப்ப? உன் கல்லறைக்கு வைக்கிறேன். பாத்துக்க, நான் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. நான் இல்லைன்னு வச்சுக்க. ஆமா, இப்ப மட்டும் நீ 15 கொடுக்கறது தவறி போகுது பாரு. உனக்கெல்லாம் ஒரு புள்ள ஒண்ணுதான் குறைச்சல். ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், ஒரு 4-5 காசு பணத்தை சேர்த்து வைப்போம். தங்கம் 6 50 விலை விற்கிது, பிள்ளைக்கு 15 சேர்ப்போன்ற எண்ணமே இல்லை. போய் அரசாங்கத்துக்கு சேர்த்து கொடு. இங்க வருடி, என்னால தான் கவர்மெண்டே நெட்டுக்கிட்டு நிக்குது. உன்னாலதான் உன் குடும்பம் நடுத்தெருவுல நிக்குது. சத்தம் புஷ்ன்னு இருக்காத, எட்டுக்கிட்டு மிதிச்சிருவேன். நல்ல நாள் பெரிய நாளும் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தேனே, ஒரு கோயில் குளத்துக்குன்னு போவான். எல்லா வீட்லயும் தான் ஆம்பளைங்க இருக்காங்க. உன்ன மாதிரியா காலங்காத்திலேயே தலையால புரியாத அளவுக்கு குடிச்சு மண்டையில ஏத்திக்கிட்டு அன்னைக்கு தானே சாமி அம்புட்டு பேச்சு பேசினா. ஒரு சின்ன பையன் நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்க கூடாதியா? நம்ம தான் இதா இருக்கணும். நம்ம 4 பேத்துக்கு அறிவுரை சொல்றது எங்க இருக்குது, இல்ல நம்ம இப்படி இருக்கிறது எங்க இருக்குது? உன்னையெல்லாம் எதுல போய் சேர்க்கறதுனே தெரியல. ஓம் சக்தி பராசக்தி அக்கா, ஓம் சக்திக்கு காணிக்கக்கா. அட மாமா உமா, என்னம்மா வேண்டுதலா? ஆமாங்கக்கா, உங்க அத்தை கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேண்டுதல் இருக்குமா அப்படின்னு. சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க. பாரு, உன்ன மாதிரி நல்லவளுக்கும் இந்த சாமி மாதிரி நல்ல பையனுக்கும் புள்ள பிறக்க மாட்டேங்குது. இந்த குடியாரனுக்கெல்லாம் புள்ள பிறக்குது. என்னத்த சொல்லப்போ, கடவுளும் பழி பண்றாரு. இவனுங்களெல்லாம் நம்பி பிள்ளைய கொடுக்குறாரு, உன்ன மாதிரி பிள்ளைய நம்பி பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறாரு. வேண்டாம் வேண்டான்னு சொல்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, வேணும்னு கேட்கறவங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இருமா இந்த வாரேன். மாடியே காசை வச்சிருக்க? எப்பா கம்முன்னு போறியா, இல்ல அம்மாட்ட சொல்லி சோத்துல மிளகாத்தூள கொட்ட சொல்லவா? புள்ளையா இது குட்டி சத்தான் பாத்தியா? இந்த மாதிரி புள்ள பிறக்கணும்னு மட்டும் வேண்டிக்காதம்மா. பெத்த தகப்பனுக்கு மிளகாத்தூள கொட்டுமாமா. எப்பா எந்திரிச்சு பாப்பா. மருமவளே, எம்மாடி மருமவளே. அத்தை சொல்லுங்க அத்தை. எம்மாடி, அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு ரொம்ப சூடா கிடக்கும். இந்த நல்ல வழுக்கையா கொண்டு வந்திருக்கேன், இளநிய குடி. ஏங்கத்த இதெல்லாம்? குழந்தைக்கு நல்லதுமா, உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். இந்த கற்கண்டும் போட்டிருக்கேன், பனகற்கண்டு. குடி குடி குடி, இந்த இந்த இந்த. ஷோ ஏங்கத்த நீங்க வேற அதை செய்ய இதை செய்யன்னு. புள்ளத்தாச்சு புள்ள, இந்த மாதிரி நேரத்துல எதையுமே ஒதுக்க கூடாது. குடி குடி. ஓம் சக்தி பராசக்தி, மடி பிச்சை கொடுங்கம்மா. ஓ வாமா வாமா, நீதானா? நான் யாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். மடி பிச்சை கொடுங்கம்மா. இந்த இருமா இரு, சாமிக்கு நல்லா நிறக்க செய்யி. இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இளநீ குடிக்கிறியா? ஐயோ வேண்டாங்க்கா, காலையில இருந்து விரதம். என்ன இளநீ குடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்தா வேண்டாங்க்கா, நீங்க குடிங்க. தான் மகமாயி, என் மருமவளுக்கு நல்லதே நடக்கணும், நல்லபடியா குழந்தை பிறக்கணும்மா, சோப்பிரசமா ஆகணும். நீ தான் அருள் புரியணும். மருமவளே இந்தாம்மா, உன் கையால போடு. சரிங்க அத்தை. நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு போடுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரி வரேங்கக்கா. சரிம்மா. என்னடா இது, நம்ம மாமியார் யாராவது 10 ரூபா கேட்டா கூட எடுத்து நீட்ட மாட்டாங்க. இன்னைக்கு சாமிக்குன்னு சொன்னோன்னே 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்களே. நம்ம மாமியார் மாறிட்டாங்களோ?